நீங்கள் உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மேலும் மேலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதாவது வயிறு நிறைஞ்சால் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். பசிக்கலைன்னா கூட சாப்பிடணும்னு தோணும். எது? உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். அதே மாதிரி நீங்கள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் என்பது செயற்கையான உணவு, செயற்கையான சுவை கொண்டது. அதே மாதிரி நீங்கள் பேக்கரி உணவுகள், அப்புறம் வெள்ளை சீனியால் தயாரிக்கப்பட்ட இனிப்பு உணவுகள், இதெல்லாம் என்னென்னாக்கா உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். மேலும் மேலும் அதாவது பசி இருக்குதோ இல்லையோ, வயிறு நிறையுதோ இல்லையோ, மேலும் மேலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஆசையை தூண்டிகிட்டே இருக்கும். அளவில்லாத ஆசையை தூண்டிகிட்டே இருக்கும். காரணம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு நல்லா வயிறு நிறைஞ்சு போச்சு. அப்போவும் நீங்கள் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அதுமாதிரி வெள்ளை சீனி கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், பேக்கரி உணவுகள், இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் உங்களுக்கு பசி இல்லைனாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க. வயிறு நிறைஞ்சால் கூட சாப்பிடுவீங்க. அது மேலும் மேலும் சாப்பிடணுங்கிற அந்த ஆசையை இது தூண்டக்கூடிய உணவுகள். இந்த உணவுகள் தான் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மற்ற ஆசைகள்லாம் இருக்குல்ல, அந்த ஆசைகளை மேலும் மேலும் அனுபவிக்கணும், மேலும் மேலும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், இது போதாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய ஆசைகள் இருக்குது. வெறும் உணவில் மட்டும்தான் இந்த ஆசையை தூண்டுன்னு கிடையாது. இது அடிப்படையில் உணவில் இப்படி ஒரு ஆசையை தூண்டும்போது அது வாழ்க்கையின் பிற நடைமுறைகளில் உங்களுக்கு பல்வேறு ஆசைகள் இருக்கும். எனக்கு பணம் போதும் மேலும் மேலும் வேண்டும், பணம் மேலும் மேலும் வேண்டும், அல்லது ஒரு போட்டுக்க ட்ரெஸ்ஸு மேலும் மேலும் வேண்டும், நிறைய ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும், அது மாதிரி நிறைய நகைகள் வேணும், அல்லது நிறைய அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய வீடுகள் அந்த மாதிரிலாம் தோணும். இந்த மாதிரி பல்வேறு வகையான ஆசைகளை மேலும் மேலும் நான் நிறைய புகழ் அடையணும். புகழ் அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. மேலும் மேலும் நான் உலக புகழ் அடையணும், நிறைய புகழ் அடையணும், அப்படி எல்லா விதத்துலேயும் உங்களை ஆசையை தூண்டக்கூடியது தான் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அல்லது மற்றும் வெள்ளை சீனி இந்த மாதிரி அதெல்லாம் கலந்து தயாரிக்கப்பட்ட செயற்கையான இனிப்பு உணவுகள். உப்பு கலந்த சமைக்கப்பட்ட உணவுகளும் இந்த வெள்ளை சீனி கலந்து இதெல்லாம் செயற்கையான சுவை கொண்ட செயற்கையான உணவுகள். செயற்கையான சுவை என்பது என்னென்னாக்கா, மேலும் மேலும் அது உங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அது உங்களை திருப்தி அடைய விடாமல் மேலும் மேலும் அது எனக்கு வேணும், பேராசைகளை தூண்டக்கூடியது. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் பேராசையை தூண்டக்கூடியது. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த உடல் உறவில் கூட தினம் 2 வாட்டி உடல் உறவு வச்சுக்கணும், தினம் 3 வாட்டி உடல் வச்சுக்கணும், மணிக்கணக்காக உடல் உறவு வச்சுக்கணும், தினந்தோறும் உடல் உறவு வச்சுக்கணும். இந்த மாதிரியான ஆசைகளை எல்லா ஆசையும் தூண்டும். அதில் ஒரு ஆசை இந்த உடல் உறவு ஆசை, அதையும் இது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 2 வாட்டி நான் உடல் உறவு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அப்புறம் தினந்தோறும் உடல் உறவு வச்சுக்கிறது கூட ஒரு செயற்கையான ஆசை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது காரணம் நம்ம உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அது ஒன்று. அப்புறம் இந்த சர்க்கரை இனிப்பு வெள்ளை சீனி கலந்த, அப்புறம் மைதா கலந்த உணவு கலந்து சமைக்கப்பட்ட பேக்கரி உணவுகள், இனிப்பு உணவுகள், இப்படி இந்த இரண்டு வகையான உணவுகள், அப்புறம் இன்னும் நிறைய வகையான உணவுகள்லாம் இருக்குது. செயற்கை உணவுகள்னு சொல்லிட்டு சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே செயற்கை உணவுகள் தான். சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளுமே செயற்கை உணவுகள் தான். பச்சையாக சாப்பிட்ற உணவுகள் தான் இயற்கை உணவுகள். அப்படி இருக்கும்போது செயற்கை உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது நமது பேராசைகளை தூண்டும். மேலும் மேலும் அனுபவிக்கணும், இது எனக்கு போதாது, அந்த அளவு அறியாமல் அனுபவிப்பதற்கு ஆசைப்படும் மனசு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த அளவை தாண்டி அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு வேணும், எனக்கு மேலும் மேலும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசையை அது தூண்டக்கூடிய உணவுகள் தான் இந்த செயற்கையான உணவுகள். அப்படி பார்க்கும்போது உடலுறவு கூட தினம் 2 வாட்டி உடலுறவு வச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி தினம் 1 வாட்டி. இதெல்லாம் எதுக்குன்னா, அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். அதை தூண்டுறதுக்கு இந்த உணவுகள் காரணமாக இருக்குது. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், பேக்கரி உணவுகள், இந்த உணவுகள் தான் அளவுக்கு அதிகமான ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்குது. அதுதான் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு பணம் மேலும் மேலும் வேண்டும், புகழ் மேலும் மேலும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் பச்சை காய்கறிகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்க, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளே சாப்பிடல, செயற்கை உணவுகளே நீங்கள் சாப்பிடல அப்படின்னா, பச்சை காய்கறிகள் மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்கள் வாழ்கிற இடம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. காடுகளில் குடிசையில் எல்லா மக்களும் வாழ்கிறாங்க. அங்கே வாழ்கிற மக்கள் அவங்க தினந்தோறும் 2 வாட்டி உடல் உறவு வச்சுக்கிறதோ, தினந்தோறும் உடல் உறவு வச்சுக்கிறதோ அது முடியாத விஷயமாக கூட இருக்கும். ஏன்னா அவங்களால மேலும் மேலும் அவங்க சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அதில் உப்பு இருக்காது, அதாவது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளாக இருக்காது, உப்பு கலந்த உணவுகளாக இருக்காது, வெள்ளைச்சீனிலாம் அங்கே கிடையவே கிடையாது, மைதாலாம் கிடையாது. அவங்க சாப்பிட்றது இயற்கையான உணவுகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பச்சை கீரைகள்,
அப்புறம் பச்சை கிழங்குகள், அப்புறம் கடலைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பச்சையாகவே சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு உணவை கூட மேலும் மேலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வராது. மேலும் மேலும் நிறைய சாப்பிடணுங்கிற உணவெல்லாம் வராது. கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஏன் கொஞ்சம் தான் வந்து அந்த உணவை அவங்க சாப்பிடுவாங்க. அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாங்க. மேலும் மேலும் சாப்பிடணுங்கிற ஆசையெல்லாம் தூண்டாது. அதாவது கொஞ்சம் பசிக்குதா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஒரு தண்ணியில் ஊற வச்ச வேர்க்கடலை அப்படி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதிலே பசி அவங்களுக்கு அடங்கும். அப்புறம் திரும்பவும் பசிக்கும்போது எதையாவது சாப்பிடுவாங்க. இப்படி பசிச்சா தான் அவங்க சாப்பிடுவாங்க. திரும்பவும் பசிக்கும்போது ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. அப்புறம் அது போதும் அப்புறம் திரும்பவும் பசிக்கும். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்லாம். இப்படி ஏதாவது திரும்ப பசிக்கும்போது வேறு ஏதாவது இன்னொரு வாழைப்பழத்தை சாப்பிட்லாம். இந்த மாதிரி பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதை பசிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. வயிறு நிறைஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் இதெல்லாம். இயற்கை உணவுகள் என்பது பச்சை காய்கறிகள், பழங்கள் என்பது அவங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியது. அளவில்லாமல் அனுபவிக்க அது தூண்டவே தூண்டாது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கெல்லாம் இத்தனைக்கும் அவங்க நிர்வாணமாக வாழக்கூடிய சூழ்நிலை வருது. ஏன்னா அவங்களால ட்ரெஸ்ஸே தயாரிக்க முடியாது. இயற்கையான பொருட்களில் தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் தயாரிப்பாங்க, ஆடைகள்லாம் தயாரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து எல்லாருமே உடல் உறுதியாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க வந்து தினந்தோறும் 2 வாட்டி உடல் உறவுலாம் ஒன்றா வச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு வாட்டி தான் வச்சுப்பாங்க. ஒரு வாட்டி தினந்தோறும் வச்சுப்பாங்க, அதுவே அதிகம். அதில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுப்பாங்க. ஏன்னா அதுக்கு அவங்களுடைய உணவு முறை அப்படி இருக்குது. பச்சை காய்கறிகளை சாப்பிட்றாங்க. ஒரு சாப்பாட்டே அவங்களால ஆசைப்பட்டெல்லாம் சாப்பிட முடியாது, கடமைக்காக சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாடு நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அதை வச்சு தான் உங்களுடைய ஆசைகள்லாம் இருக்கும். நீங்கள் மேலும் மேலும் எனக்கு வேணும், மேலும் மேலும் எனக்கு வேணுங்கிற மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பசியே இல்லைனாலும் சாப்பிடுவீங்க. வயிறு நிறைஞ்சா கூட சாப்பிட்டுட்ருப்பீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் அப்போ அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுட்டு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுட்டு வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களால் உடல் உறவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடல் உறவு மீதான அந்த ஆசையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மேலும் மேலும் உடல் உறவு வச்சுக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஆசையை தூண்டக்கூடிய உணவு. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் என்னாகும், நாடி நரம்பு எல்லாமே இதுவாகிடும். அதனால் வந்து இயற்கையான உணவுகள், பச்சை காய்கறிகளை உண்ணும்போது அது இயற்கையான உணவு. அது வந்து என்ன பண்ணணுன்னா மேலும் மேலும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையை அது ஏற்படுத்தாது. கடமைக்கு சாப்பிடுவீங்க, பட்னியாக கிடக்கக்கூடாது. கொஞ்சம் உடம்புக்கு ஆற்றல் வேணும். அது தேவைப்படும்போது பசிக்கும்போது தான் சாப்பிடுவீங்க. பசிக்காமல் சாப்பிட்ற வழக்கம் அங்கே இருக்குது. பசிச்சா கூட சாப்பிட தோணாது அந்த உணவுகளை. பார்த்துக்கோங்க, அது அவ்வளோ கஷ்டமான உணவுகள். அதை சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்றது வந்து ஒரு திறமை. அதாவது இவன் நல்ல உணவு சாப்பிடுவான் அப்படின்னா அதை பாராட்டுவாங்க. அப்படியா, ஆச்சரியமாக இருக்குது, நல்ல உணவு சாப்பிடுவியா? என் வீட்லேயும் என் பையனும் இருக்கான், அவன் சாப்பிடவே மாட்டான், சரியாக சாப்பிட மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உணவுகள் தான் அது. சாப்பிட்றவங்கள பாராட்டுவாங்க. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை ஒருத்தன் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அப்படியே அப்படின்னு பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு மோசமான உணவு. அதை போய் ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயமாக பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு தான் இயற்கை உணவுகள். அதனால் ஆசையெல்லாம் ஈஸியாக அந்த உணவை சாப்பிட்டாலே ஆசை கட்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அளவில்லாமல் அந்த ஆசைகளை அனுபவிக்கணுங்கிற எண்ணமே வராது. நீங்கள் உணவை எப்படி சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்கள் ஆசையை தீர்மானிக்குது. நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறதா? அதை வந்து குறைவாகவே போதும்னு சொல்லுதா? நீங்கள் போதும், கொஞ்சமாக போதும் இந்த சாப்பாடு எனக்கு அப்படி சொல்கிறீங்களா? அந்த மாதிரி இயல்பு உங்களுக்கு எப்போதுமே இருக்குது அப்படின்னா உங்கள் ஆசைகளும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஆசையை தீர்மானிக்கக்கூடியது உங்கள் உணவு தான். மேலும் மேலும் போதும், வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, அதாவது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அது எல்லா விதத்துலேயும் வெளிப்படும். உங்களுக்கு பணமும் வேணும்னு தோணும், புகழும் வேணும்னு தோணும், அந்த ஆடம்பர வசதியும் வேணும்னு தோணும். அதேமாதிரி உடலுறவு என்பதும் உங்களுக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும், டெய்லி 2 வாட்டி வேணும், 3 வாட்டி வேணும். ஒரு பொண்ணு பத்தாது, எனக்கு 2-3 பொண்ணு வேணும். ஒரு ஆம்பளை பத்தாது, எனக்கு 2-3 ஆம்பளை வேணும். நிறைய ஆம்பளைங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி, அதாவது ஒரு பொண்ணுக்கிட்டே ஒரு நாளைக்கு 2 வாட்டி வேணும், 3 வாட்டி வேணும்னு தோன்றுறது. அப்புறம் அது இன்னும் அதிகரிக்கும் போது எனக்கு வந்து தினமும் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு தோன்றுறது. அதாவது எனக்கு வந்து 2-3 பொண்ணுங்க வேணும், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு நான் வச்சுப்பேன். அப்புறம் ஒரு பொம்பளைக்கு கூட எனக்கு 2-3 ஆம்பளைங்க வேணும், புருஷன் மட்டும் போதாது. இந்த மாதிரி பேராசைகளை தூண்டுதில்லை, அதுக்கெல்லாம் இந்த உணவு தான் காரணம். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகள் தான்
நமது பேராசைகள் அந்த ஆசைகளை தூண்டி அளவில்லாமல் அனுபவிக்க ஆசைப்படுகிற அந்த மனசுக்கு அதுதான் காரணம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் சமைத்த உணவுகள், குறிப்பாக சமைத்த உணவுகள் சமைச்சாச்சுனாலே நம்ம உப்பு சேர்த்துப்போம். அல்லது சில உணவுகள் இனிப்பு சார்ந்த சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குது. இப்போ பாயாசம் இருக்குதுன்னா அதில் நம்ம இனிப்புக்காக என்ன சேர்ப்போம்? ஆக சமைத்த உணவுகள் அனைத்துமே நீங்கள் ஒன்று கண்டிப்பாக உப்பு சேர்ப்பீங்க, அல்லதுனா இனிப்பு, அதாவது வெள்ளைச்சீனி அது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்ப்பீங்க. ஆக இந்த 2 வகையான உணவுகளுமே உங்கள் ஆசைகளை மேலும் மேலும் தூண்டிக்கிட்டே இருக்கும். அதாவது அளவில்லாத ஆசைகளுக்கு இது வழிவகுக்கும், பேராசைகளை தூண்டும். அந்த பேராசைகள் அந்த உணவு அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு எழுகின்ற அந்த பேராசை உங்கள் வாழ்க்கையின் அனைத்து நடைமுறைகளையும் பிரதிபலிக்கும். ஒரு பணமாக இருந்தாலும் மேலும் மேலும் வேண்டும், ஒரு ஆடம்பர வசதியாக இருந்தாலும் மேலும் மேலும் எனக்கு வேண்டும், ஒரு உடல் உறவாக இருந்தாலும் எனக்கு இன்னும் நிறைய வேண்டும், இன்னும் அதிக நாட்கள் அதிக முறை எனக்கு வேண்டும், இன்னும் அதிக ஆண்கள் வேண்டும், அதிக பெண்கள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அளவில்லாத ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு கட்டுப்பாடற்ற ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு இதுதான் காரணம். நம்முடைய உணவுகள் தான் காரணம். அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்கள மக்கள் ஆடை தொழிற்சாலைலாம் அங்கே கிடையாது. அவங்க இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணிவார்கள். அப்படி இருக்கும்போது எல்லாருமே அழகாக வேற இருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க ஏன் கட்டுப்பாடாக இருக்காங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் தான் அவங்க கட்டுப்பாடோடு இருப்பதற்கு காரணம். அவங்க என்ன உணவுகளை சாப்பிட்றாங்க? சமைச்ச உணவுகளை பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. சமைச்ச உணவுகள் என்பது மருந்து. உணவு என்றாலே அது பச்சை உணவுகள் தான். நீங்கள் நினைக்கிறாங்க பழங்கள் காய்கறியெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா அது மருந்து, உணவே மருந்து அப்படின்றாங்க. அப்போ சமைச்ச உணவு உணவு நினைக்கிறாங்க. சமைச்ச உணவுகளை உணவு என்றும் சமைக்காத பச்சை காய்கறிகளை மருந்துன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது உணவு, அது உணவு கிடையாது, மருந்து. பச்சை காய்கறிகள் தான் நமக்கு உணவு. ஏன் சமைக்கிறாங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சமைச்சு தான் கொடுப்பாங்க, பச்சையாக கொடுக்கக்கூடாது. ஒரு வெந்நீர் குடிக்கிறோம் அப்படின்னா நீரை சமைத்தால் அது வெந்நீர் ஏன் கொடுக்குறாங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் வெந்நீர் கொடுப்பாங்க. அது மருந்து. வெந்நீர் என்பது மருந்து. சமைக்கப்பட்ட நீர் தான் மருந்து. சமைக்கப்பட்ட நீர் தான் வெந்நீர் என்பது மருந்து. ஆக நீரை சமைத்தால் அது மருந்து அப்படின்னா உணவை சமைத்தால் அது மருந்து. உணவை நீங்கள் சமைத்தால் மருந்து, அது உணவாகத்தான் இருக்கிறது. அதை சமைக்கும் பொழுது அது மருந்தாக மாறுகிறது. அதன் வீரியத்தை அது குறைக்கிறது அல்லது இன்னொன்றாக மாற்றுகிறது. அதன் வீரியம் என்பது நமக்கு இடையூறு செய்யாத ஒன்றாக அது மாறுகிறது. சமைச்ச உடனே அதோட வீரியம் குறைஞ்ச மாதிரி தெரியும், குறையாது, அது வேறு ஒன்றாக மாறும். அதனால் சமைக்கிற உணவு இப்போ ஒரு சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சியானது, அல்லது ஒரு மலை நெல்லிக்காய் ரொம்ப குளிர்ச்சியானது, பச்சை சாப்பிட்டா ரொம்ப குளிர்ச்சியானது. அது அவிச்சிட்டாக்கா அது அதோட குளிர்ச்சித்தன்மை குறையாது, வேறு ஒன்றாக மாறும். அதாவது இயற்கையில் ஒரு பொருள் அழியாது, அது ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறும். அதனால தான் நான் நினச்சேன் அது குறையும் போலுங்க, அதோடய வீரியம் குறையுது, சமைச்சாக்கா வீரியம் குறையுது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படி கிடையாது. அது மருந்தாக சமைத்தால் உணவு என்பது மருந்தாக மாறிவிடுகிறது. மருந்து என்பது நோய்களை குணப்படுத்தக்கூடியது. அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா லேகியெல்லாம் கிண்டுவாங்க நாட்டு வைத்தியர்கள், மணிக்கணக்காக அதை போட்டு கிண்டிகிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவ்வளோ நேரம் அதை கொதிக்க 8 மணி நேரம்லாம் ஒரு மருந்தை ஒரு வானலியில் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருப்பாங்க, டீயை போட்டு அடியில் போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் அழிய வேண்டியதுன்னு அழியாது, மாறும், ஒன்றில் மற்றொன்றாக மாறும். அதான் இயற்கை. ஒரு பொருள் அழியாது. ஒரு பொருளை நீங்கள் வெப்பப்படுத்தும் போது அது ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறும். வெப்பப்படுத்தினாலோ குளிர்ச்சியாக்கினாலோ அது ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும். மாறும்போது அதனுடைய ஆற்றலுடைய தன்மை வேறு மாதிரியாக இருக்குது, நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்ம சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்றோம்ல, அது எதுக்காகனா மருத்துவம். அது மருத்துவம். ஆனால் அப்போ ஏன் நோய் வருது? சமைச்சு சாப்பிட்டா நோய் வரக்கூடாதுன்னு. அளவுக்கு அதிகமாக சமைச்சு சாப்பிட்டா, தினமும் எல்லா உணவையும் சமைச்சே சாப்பிட்டுட்டு இருந்தா, எப்போதும் வெந்நீரே குடிச்சிக்கிட்டு இருந்தா, எப்போதும் வெந்நீர்லேயே குளிச்சிக்கிட்டு இருந்தா, எப்போதும் சமைச்சே சாப்பிட்டுட்டு இருந்தா, அப்புறம் அதுவே மருந்தே எப்போதும் சாப்பிட்டுட்டு இருந்தா அது பக்க விளைவை ஏற்படுத்தும்ல. அதுதான் இப்போ நடக்குது. அதான் நோய்கள் வருவது காரணம் பக்க விளைவுகள். மருந்தினால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் காரணம். நம்ம உணவு குறைவாகவும் மருந்து அதிகமாகவும் சாப்பிட்றோம். சமைத்த உணவுகள் அனைத்துமே மருந்துகள். அதனால் சமைச்சிட்டாலே அது மருந்தாயிடும். உணவு தான், உணவை சமைத்தால் அது மருந்து, சமைக்காவிட்டால் அது உணவு.
நம்ம அப்படி தானே சொல்கிறோம், உணவு சமைச்சிட்டு இருக்காங்க அப்படி தானே சொல்கிறோம், உணவை தானே சமைக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆக நமக்கு இயல்பாகவே ஒரு புரிதல் நமது மூளைக்கு இருக்குது. என்னென்னா உணவை தான் சமைக்கிறார்களே ஒழிய அது உணவு அல்ல. அதாவது ஏற்கனவே அது உணவு தான், உண்ணுவதற்கு தகுதியான உணவு தான், அதைத்தான் அவங்க சமைக்கிறாங்க. சமைச்சா அது அது இன்னொன்றா மாறுதில்ல, அது என்னது? அதுதான் மருந்து. ஆக உணவை சமைக்கிறார்கள், சமைக்கப்பட்ட உணவு. அது சமைக்கப்பட்ட உணவு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மருந்து. உணவை சமைத்தால் மருந்து, சமைக்கப்பட்ட உணவு என்பது மருந்து. ஆக பேராசைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த உப்பினால் சமைக்கப்பட்ட, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மருந்து தான் காரணம். ஏன்னா சமைச்சிட்டாலே அது மருந்து. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மருந்து என்பது அது ஒரு ஊக்க மருந்தாக இருக்கிறது. எப்படின்னா சில மருந்தை சாப்பிட்டா ரொம்ப ஊக்கம் வரும், ஒலிம்பிக் போட்டியில் தங்கெல்லாம் ஜெயிக்கிறக்கா ஊக்க மருந்து போட்டுக்கிட்டு ஓடுவாங்க, விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது எல்லாமே ஊக்க மருந்து. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே ஊக்க மருந்து, அதிகப்படியான வலிமையை கொடுக்கக்கூடிய மருந்து. அதோட விளைவை பாருங்கள். நான் என்ன சொன்னேன்? உணவை சமைச்சா மருந்துன்னு சொன்னல. அப்படின்னா அதோட தன்மையை பாருங்கள். அந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே மருந்து. அப்படின்னா அந்த மருந்தை சாப்பிட்டா, சமைக்கப்பட்ட உணவுகளை சமைத்து மருந்தாக மாற்றப்பட்ட அந்த மருந்துகளை சாப்பிட்டால் உங்களுக்கு வலிமை அளவுக்கு அதிகமாக கூடும், அவங்களுடைய ஆற்றல் அளவுக்கு அதிகமாக மாறும், உங்களுடைய திறமை அளவுக்கு அதிகமாக கூடும், நீங்கள் அளவுக்கு அதிகமாக திறமையை வளர்த்துக்க முடியும். நீங்கள் வெறுமனே பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் திறமையை அளவுக்கு அதிகமாக நீங்கள் வளர்த்துக்கவே முடியாது, உங்கள் ஆற்றல் அளவுக்கு அதிகமாக மாறவே மாறாது, எப்போதும் இயற்கையாகவே இருக்கும். உங்களுக்கு பேராசைகளே ஏற்படாது. இந்த உலகத்தில் எல்லாருமே நீங்கள் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் பச்சை கீரைகளையும் சாப்பிட்டீங்கன்னாக்கா, கிழங்குகளையும் பச்சை கிழங்குகளையும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேராசையே வராது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் திறமை உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமையும் தேவைப்படாது, அது வரவும் வராது. அப்புறம் அளவுக்கு அதிகமான ஆற்றலும் ஏற்படாது, அளவுக்கு அதிகமாக உங்களால் திறமையும் வளர்த்துக்க முடியாது. அப்போது இந்த சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது அது மருந்தாக மாறுகிறது. அந்த மருந்தோட தன்மை என்னென்னா அளவுக்கு அதிகமான வலிமையை தரக்கூடியது. இப்போ பிரியாணிலாம் சாப்பிட்றீங்கன்னா அது உணவு கிடையாது, அது மருந்து, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற மருந்து. மாமிசத்தை சாப்பிட்றீங்கன்னா அது உணவு கிடையாது, அது மருந்து, அளவுக்கு அதிகமான வலிமையையும் ஆற்றலையும் தருகிற அது மருந்து தான், அது ஊக்க மருந்து. அளவுக்கு அதிகமான ஆற்றலையும் வலிமையும் தருது. அப்புறம் அந்த வலிமை மூலம் உங்களுடைய திறமையை அதிகப்படுத்திக்கலாம். திறமையை எப்படி அதிகப்படுத்திக்கணும்னா பயிற்சியின் மூலமாக தான் திறமையை அதிகப்படுத்த முடியும். அப்போ பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு உணவு தேவை, அதுதான் ஒரு மருந்து தேவை. நாம் சாப்பிட்ற சோறு, பூரி, சாம்பார், வெங்காயம் சாம்பார், அப்புறம் தயிர் சாதம், இட்லி, பூரி, பொங்கல், இது எல்லாமே மருந்து. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வரும். அதை ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றத விட 2 இட்லி சாப்பிட்டிங்கன்னா வலிமை அதிகமாக இருக்கும். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றத விட 3 பூரி சாப்பிட்டிங்கன்னா பயங்கர வலிமை வரும். ஒரு 3 ஆப்பிள் சாப்பிட்றத விட 2 பூரி சாப்பிடுங்க, உங்களுக்கு பயங்கர வலிமை வரும். உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துப்பீங்க, உங்களுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்குவதற்கு என்ன காரணம்? மருந்து தான் காரணம். உணவை சமைப்பதால் அது மருந்தாக மாறுகிறது. அந்த மருந்தை சாப்பிட்டு தான், அந்த ஊக்க மருந்தை சாப்பிட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையே இந்த மனித இனம் உருவாக்கியது. புரியுதுங்களா? அதுதான். ஊக்க மருந்தை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் என்ன உடம்பு பாதிக்கப்படும்ல, அதே மாதிரி தான். ஒரே ஊக்க மருந்து, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே ஊக்க மருந்து தான். சோறு, பூரி, பொங்கல், பாயாசம், பிரியாணி, ஆப்பம், இடியாப்பம், உப்புமா, புட்டு, கொழா புட்டு, மேகி, சாக்லேட்டு, கேக்கு, சமோசா, பப்ஸு, பஜ்ஜி, இப்படி ஒரே ஊக்க மருந்து. இது எல்லாமே ஊக்க மருந்து, இது உணவு கிடையாது. இது சமைக்கப்பட்டது அனைத்துமே மருந்து. சமைச்சிட்டாலே அது மருந்து. சமைச்சிட்டாலே உணவு என்பது மருந்தாக மாறிவிடுகிறது. ஏன்னா இயற்கையில் நீங்கள் ஒன்று வெப்பப்படுத்தினாலோ குளிர்ச்சி, அது ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறும். அப்படி தானே? அதான விதிமுறை. அது அழியாது. சமைத்து விட்டால் உணவு எனும் தன்மை அங்கு மாறிவிடுகிறது, அது மருந்தாக மாறிவிடுகிறது. உணவு எனும் தன்மையை இழந்து அது மருந்தாக மாறிவிடுகிறது. அப்போ பஜ்ஜி, சமோசா, மிச்சரு, அப்புறம் காரா பூந்தி, லட்டு, இதெல்லாம் மருந்து. பால், அதாவது பச்சை பால் உணவு,
அதையே நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா டீங்கிறது மருந்து, காப்பிங்கிறது மருந்து, வெந்நீர் என்பது மருந்து. அதனால் சமைச்சிட்டாலே அனைத்தும் மருந்து. அப்போ உணவை சமைத்தால் அது மருந்தாக மாறிவிடுகிறது. உணவை சமைக்கும்போது உணவுக்கான அந்த தன்மை இழந்து விடுகிறது. இழந்து அது மருந்தாக மாறுகிறது. அதன் ஆற்றலும் மாறுகிறது. அதோடைய ஆற்றல், ஊட்டச்சத்து எல்லாமே மாறி மருந்தாக மாறுகிறது. அதனால தான் மனித இனம் அது ஒரு கண்டுபிடிப்பு. இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாக்கா ஆற்றல் அதிகரிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பு. அதான் ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு தான் ஏனைய கண்டுபிடிப்புகள் அனைத்துக்கும் காரணம். உப்பு கலந்து உணவை சமைத்தால் அது மருந்தாக மாறுகிறது, ஊக்க மருந்தாக மாறுகிறது. அந்த ஊக்க மருந்தை சாப்பிட்டால் ஆசைகள் அதிகரிக்கிறது. ஆசைகளை மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை பல மடங்கு தூண்டுகிறது. அப்படிப்பட்ட ஆசைகள் தான் அது ஒரு கண்டுபிடிப்பு. உப்புங்கிறது ஒரு ஊக்க மருந்து. அதை சாப்பிட்டா மனித உயிர்களுக்கு வலிமை அதிகரிக்கிறது அப்படின்னு அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க யாரோ கண்டிப்பாக உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க. முதல்ல ஒருத்தராக தான் இருப்பாங்க. அவர் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். அவரோட கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கி நாம் அதன் பிறகு கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அனைத்துக்குமே காரணம். இன்றைக்கி நம்ம காரு, அப்புறம் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, டிவி, கரண்டு, எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பது தான் காரணம். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட ஊக்க மருந்துகளை உண்பது தான் காரணம். ஆக அந்த ஊக்க மருந்தை யார் கண்டுபிடிச்சா? முதல்ல உப்பை கலந்து உணவை சமைத்தது அந்த முதல் மனிதர் தான். அந்த முதல் மனுஷியாக கூட இருக்கலாம். அது பொண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். அது ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, பெண்ணாக கூட இருக்கலாம். அந்த முதல் நபர் தான் இந்த இயந்திர அறிவியல் உலக கண்டுபிடிப்புகளின் ஆரம்பகட்ட அந்த மனிதர். அது ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். அவங்க தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் தந்தை அல்லது தாய் என்று அழைக்கப்படுவார். அவர் தான் உப்பை கலந்து உணவை சமைத்தால் அது ஊக்க மருந்தாக மாறுகிறது. சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தும் மருந்தாக மாறிவிடுகிறது. அது அளவுக்கு அதிகமான ஆற்றலை கொடுக்கிறது, அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுக்கிறது. அதன் மூலம் அளவுக்கு அதிகமான திறமையை அளவுக்கு அதிகமாக அதிகரித்து கொள்ள முடியும். திறமைங்கிறது பயிற்சியின் மூலமாக தான் அதிகரிக்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரியான ஊக்க மருந்து தேவை. ஊக்க மருந்து தான் இருந்தால் தான், ஊக்க மருந்தை உட்கொண்டால் தான் உங்கள் திறமையை அதிகரித்து கொள்ள முடியும். திறமைங்கிறது பயிற்சியால் திரும்ப ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திறமை அதிகரிக்கும். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தனது திறமையை அதிகரிக்க திரும்ப ஓடிக்கிட்டே இருப்பார். வேறு பயிற்சிகளை செய்வார், உடற்பயிற்சி செய்வார். அது மாதிரி ஒரே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த திறமை அதிகரிக்கும். இப்படி வலிமை, ஆற்றல், திறமை எல்லாம் அதிகரிப்பதற்கு ஊக்க மருந்து தேவை. அந்த ஊக்க மருந்து தான் உணவை சமைக்கும் பொழுது அது ஊக்க மருந்தாக மாறுகிறது. நாம் உண்பது உணவல்ல, மருந்து. சமைத்தால் அது உணவல்ல, அது மருந்து. உணவை சமைத்தால் அது மருந்தாக மாறிவிடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது மருந்தை யார் சாப்பிடுவாங்க? நோயாளிகள் தான் சாப்பிடுவாங்க. அப்போது நீங்கள் மருந்தை சாப்பிட்டாலே நீங்கள் நோயாளிகள் தான். நோயாளிகள் தான் மருந்தை சாப்பிடுவாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் கூட நீங்கள் மருந்தை சாப்பிட்டீர்கள் என்றால் நீங்கள் நோயாளியாக மாறிவிடுவீர்கள். ஆக நோயாளிகள் தான் மருந்தை சாப்பிடுவார்கள். மருந்தை சாப்பிடுபவர்கள் நோயாளிகளாகவும் மாறிவிடுவார்கள். மருந்தை சாப்பிட்டால் நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். நோயாளிகளாக இருப்பவர்கள் மருந்தை சாப்பிடுவார்கள். யாருக்கு மருந்து தேவை? நோயாளிக்கு தான் மருந்து தேவை. அதனால் ஆரோக்கியமாக இருந்தவங்க மனித உயிர்கள் ஆரம்பத்தில் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. உப்பு கலந்து உணவை சமைத்து அது சாப்பிடும்போது அது மருந்தாக மாறுது, ஊக்க மருந்தாக மாறுது. அதை சாப்பிடும்போது மனித உயிர்கள் நோயாளிகளாகிட்டாங்க. அந்த மருந்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுது? டோஸ் அதிகமாகிடுது. வாழ்நாள் முழுவதும் உப்பு கலந்து சமைச்ச உணவுகளையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அது அளவுக்கு அதிகமாகி நோயாக மாறிடுது. மருந்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. மருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்களே. ஆனால் இது 3 நாளைக்கா? ஒரு முழு வாழ்க்கையிலுமே தலைமுறையாக 3000 வருஷமாக
உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளையே சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த மனித இனம். உப்பு கலந்து உணவை உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்குது. மருந்துகள், ஊக்க மருந்தையே 3000 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும். அதனால் ஏற்பட்ட பக்க விளைவு தான் அது நோய்கள். நல்லா இருந்த ஏற்கனவே மனித உடல் ஆரோக்கியமானது தான். ஆரோக்கியமான உடலில் ஊக்க மருந்தை கொடுத்து சாப்பிட்டாங்க. அந்த உணவை சமைப்பதற்காக உப்பை கலந்து உணவை சமைத்தார்கள். உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க உப்பை கலந்து. அப்போ அது ஊக்க மருந்தாக மாறுது. அந்த ஊக்க மருந்து சின்ன வயசுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே ஊக்க மருந்து தான். டெய்லி 3 வேளையும் ஊக்க மருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் நோய்கள். யார் இப்போ ஊக்க மருந்தை யார் சாப்பிடுவார்? நோயாளிகள் தான் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கிறவங்க கூட இன்னும் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நோயாளியாக மாறிடுவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. அதுதான் இங்கே நடந்தது. அப்போ நீங்கள் நோயிலேருந்து குணமாகணுன்னா உணவை சாப்பிட்டாலே போதும். நீங்கள் மருந்து சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் நோயாளி தான். மருந்தை சாப்பிடுகிற வரைக்கும் நீங்கள் நோயாளி தான். நீங்கள் நோயாளிகளாக இருக்கிற வரைக்கும் மருந்தை சாப்பிட்டே ஆகணும். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மருந்தை சாப்பிடக்கூடாது, உணவை சாப்பிடணும். உணவை சாப்பிட்டால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆக நோயாளிக்கும் மருந்துக்கும் தான் தொடர்பு, உணவுக்கும் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு. நீங்கள் ஆரோக்கியமாக மாறணும்னா மருந்து சாப்பிடக்கூடாது, உணவை சாப்பிடணும். அந்த உணவு எது? பச்சை காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள், கீரைகள். மாமிசம் என்பது உணவு அல்ல, மருந்து. சமைக்கப்பட்ட மாமிசம் அது. பச்சையான மாமிசம் ஒருவேளை பச்சை மாமிசம் என்பது உணவாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உணவாகாது. ஏன்னா நமது மனித உயிர்களின் உணவு பட்டியலில் மாமிசம் கிடையாது. நாம் தாவர உண்ணிகள். நாம் மாமிசம் சாப்பிடுவது மருந்து என்று நினைத்து தான், மாமிசத்தை மருந்து என நினைத்து தான் மாமிசத்தை சாப்பிட்டு வருகிறோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க யதார்த்தலாம். ஒரு ஆட்டுக்கறினா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, பன்றிக்கறினா குளிர்ச்சி, அந்த ஈரலை சாப்பிட்டா ரத்தத்துக்கு நல்லது, அந்த குடல் சாப்பிட்டா வயிற்றில் குடல் புண்ணு குணமாயிடும். இப்படி ஏதோ மருத்துவ காரணம் சொல்லி தான் அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக மாமிசம் சமைக்கப்படும் பொழுது தான் அது மருந்தாக மாறுகிறது. சமைத்தாலே அது மருந்துன்னு நினச்சி தான் மாமிசத்தை சாப்பிட்றாங்க. உணவுன்னு நினச்சி மாமிசத்தை சாப்பிடல. மனித உயிர்களின் உணவு பட்டியலில் மாமிசம் இல்லை. மருத்துவ பட்டியலில் வேணால் மாமிசம் இருக்கலாம்.